Hey guys, welcome to Raghu Trades, a man who trade on a funded account. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த பார்ட் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த வருஷத்தோட 51% முடிஞ்சிருச்சு. அண்ட் லெட்ஸ் see what going to be happen in 2026. அண்ட் லெட்ஸ் get into the video. அண்ட் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் என்ட்ரி தான். அண்ட் திஸ் இஸ் அ ப்ரீ மார்க்கெட் என்ட்ரி. ஸோ ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இன்றைக்கி பெரிய மூவ் கொடுத்துருந்தது, அதாவது லாங்ஸ் மூவ். ஸோ மண்டேன்றதுனால நான் லண்டன் இன்றைக்கி கையே வைக்கலை. ரேப்பிடோ ஓட்டிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு தான் நான் இன்றைக்கி மார்க்கெட்டே பார்த்தேன். இந்த என்ட்ரி நான் ப்ரீ மார்க்கெட்டில் தான் எடுத்தேன். அண்ட் ப்ரைஸுமே 8 AM ஓப்பன் ஆகி 5 minute FEGக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த லாங்ஸ் என்ட்ரி நமக்கு ஒரு என்ட்ரி தான், பட் நான் அந்த ட்ரேட் எடுக்கலை. ஸோ எய்தர் ஐ வெயிட் ஃபார் அ ரிவர்சல் டு ஹேப்பன். அண்ட் ப்ரைஸுமே இன்டர்மீடியட் டைம் ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு ESஓட SMT இருந்தது. அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ ஸ்வெப்ட் அ 2-day ஓப்பன், விச் மீன்ஸ் அ மிட் நைட் ஓப்பன். நான் இன்வெர்ஷன்னு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு முந்தின கேண்டிலான இன்வெர்ஷன்லேயே நான் என்ட்ராக வேண்டியது. பட் ஆனால் எனக்கு சரியான PO இல்லை, அதனால நான் 3 minute FEGயில் என்ட்ராகலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ இன்வெஸ்ட் 3 minute FEG. பட் ஆனால் 1 minute என்னால் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பெரிய மூவ் கொடுத்ததுனால எனக்கு RR செட் ஆகாத ஒரு காரணத்தினால நான் என்டர் ஆகலை. ஸோ எய்தர் ஐ வெயிட் ஃபார் அ ரீட்ரேஸ்மெண்ட் டு ஃபில் திஸ் FEG டு கெட் டிஸ்ரெஸ்பெக்டட். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ரெட் கலர் பாக்ஸ் தான் ஒரு FEG. அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த FEGக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு தான் கீழே போகுன்றது எனக்கு தெரியுன்றதை தாண்டி இது மாதிரி நடக்கிறத ஒரு 1000 வாட்டியாவது பார்த்துருப்பேன் மினிமம். ஸோ அந்த விதத்தில் இந்த என்ட்ரி கரெக்டாக அந்த சியில் ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது அடுத்த கேண்டிலே நான் என்ட்ரு ஆகிட்டேன். அண்ட் என் SLமே அந்த ஷார்ட் டேர்ம் ஹை கிட்ட தான் இருந்தது. ப்ரைஸ் அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வேறு வேலையே கிடையாது. அண்ட் இன்றைக்கி மண்டே ஐ ஆல்வேஸ் சூஸ் டு ப்ரிஃபர் மண்டே ஆன் 1:1. அண்ட் இது வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட்னால சாலிடாக 2 hour போகுன்றது தான் என்னோடய அசம்ஷன். அண்ட் ப்ரைஸுமே அந்த இடத்துல தான் செல்ஃப் ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அ லோ ரிஸ்க் செல். அண்ட் இந்த ட்ரேட் ஐடியாவில் தான் இந்த ட்ரேடை நான் இன்றைக்கி 2 hour இன்றைக்கி புக் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு ட்ரேடவிட் பிளாட்ஃபார்மில் வந்து என்னால் பார்சல்ஸ் புக் பண்ண முடியல. ஸோ அதிக கான்ட்ராக்ட் அடிக்கிறதுனால ரிஜெக்ட் ஆகுது என்னன்னு தெரில. நான் பார்சல்ஸே என்னால் புக் பண்ண முடியல. ஸோ அந்த FEGயோட சியில் நான் புக் பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை. ஸோ ட்ரேடவிட் யூசர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு DM பண்ணுங்கள், ஏன் இந்த மாதிரி நடக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காங்க. We will sort out this problem. And at last I got 2 hour. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பார்சல்ஸ் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டோன்ட் ஸ்கிப் டு புக் த பார்சல்ஸ். அண்ட் நான் 2 hour பண்ணுறதுனால, விச் மீன்ஸ் சூப்பர் ஸ்கேல்பிங் நான் பண்ணுறதுனால பிரேக்கிங் லெவல் எந்த இடத்துல போடணும், ரிஸ்க் எப்படி கால்குலேட் பண்ணி வைக்கணும், எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகணும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இது மாதிரி கொஞ்சம் நுணுக்கமான விஷயம்லாம் கொஞ்சம் தெரியும். பட் இஃப் யூ ஆர் அ பிகினர், நீங்கள் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ தான் நான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஷுட் புக் யுவர் பார்ஷியல்ஸ். டோன்ட் ஹெசிடேட் டு புக் யுவர் பார்ஷியல்ஸ். ப்ரைஸு ரால் லிக்விடிட்டி தேடி போகுதுன்னா ப்ரைஸு நேராக V-ஷேப் ரெக்கவரியில் போகவே போகாது. ப்ரைஸ் எல்லா PDRவையும் சப்போர்ட் பண்ணி எய்தர் மேலும் போகலாம், நார் கீழவும் வரலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துருக்கீங்க, பட் ஆனால் ப்ரைஸ் வந்து நீங்கள் 1 minute வந்து மேலே போயிட்டுருக்கு. ஏன் மேலே போயிட்டுருக்குன்னா, அன்ஃபில்டாக இருக்கிற கேப்ஸை ஃபில் பண்ண போயிட்டுருக்கு, விச் மீன்ஸ் FEG. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் போகுது, நமக்கு SL அடிக்க போகுது சொல்லிட்டு பாதி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் நாட் ட்ரேடிங், தட் இஸ் ரியாக்டிங். அண்ட் மார்க்கெட் வந்து எப்போயுமே நமக்கு சாதகமாக இருக்கும்னா கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் அ ப்ரெடிக்டபிள். ப்ரைஸ் இப்படி தான் நடக்க போகுதுன்னு நம்ம அசம்ஷன் பண்ண முடியாது. ப்ரைஸ் வேணால் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம், ப்ரைஸ் இப்படி ரியாக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் டிஸ்கார்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டவுட் நான் இப்போ கிளியர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு டவுட்டு ஒருத்தர் கேட்டார், ப்ரோ நீங்கள் கான்ட்ராக்ட் வந்து சடனாக வந்து ஒரு ட்ரேடுக்கு 30 அடிக்கிறீங்க, இப்போ இந்த ட்ரேடுக்கு 30 அடிச்சிருக்கீங்க, ஸோ போன ட்ரேட்லாம் 26, 24 அந்த மாதிரி அடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் ரிஸ்கை கால்குலேட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஒன்றுமே இல்லை, இப்போ நான் ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் வந்து 50K அக்கௌண்ட்டு. ஸோ 50K மீன்ஸ் நான் வந்து ஒரு ட்ரேடுக்கு $500 நான் ரிஸ்க் வைப்பேன். விச் மீன்ஸ் 1:2. $500 ரிஸ்க் வச்சேன்னா நான் $1000 தான் நான் புக் பண்ணுவேன். அண்ட் எல்லா நாளுமே இந்த மாதிரி தான் புக் பண்ணிங்களா கேட்டால் கிடையவே கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேஸ். ஸோ உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கேல்குலேட்டடான ரிஸ்க்கை நீங்கள் அடித்து பழகலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ரேடோட பிரேக் டவுன் முடிச்சு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு 2 hour புக் பண்ணியிருந்தோம் எவாலுவேஷன் அக்கௌண்ட்டில். அண்ட் திஸ் இஸ் அ லைவ் அக்கௌண்ட். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9:30க்கு அப்புறம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நம்ம முதல்ல ஒரு செல் என்ட்ரி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த செல் என்ட்ரியோட கண்டினியூஷன் என்ட்ரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ப்ரைஸுமே ஒரு பெரிய ரேஞ்சை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது 1 hour கேண்டிலில். ஸோ 9:24 கேண்டில் வந்து 15 minute FEGக்குள்ளே ட்ரேடாக பார்த்துட்டு இருந்தது. ப்ரைஸ் வாண்ட்ஸ் டு ரியலி மூவ் லோ மீன்ஸ்
நமக்கு சின்ன சின்ன இண்டிகேஷன் கொடுக்கும் ப்ரைஸ் கீழே தான் போகுதுன்னு. ஸோ அந்த விதத்தில் நான் முதல்ல எடுத்த என்ட்ரியோட கண்டினியூஷன் என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. ப்ரைஸ் went into a 15-minute FEG which means a premium FEG. ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். 15-minute FEGக்குள்ளே ட்ரேட் ஆகி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்து 30 செகண்ட்ஸில் இன்வெர்ஷன் வச்சது. எனக்கு 1 மினிட்டில் இன்வெர்ஷன் கிடைக்கல. ஸோ தட் ஐ சூஸ் a 30 seconds fair value gap to get inverse. அண்ட் 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக ஒரு FEG இருக்குது. சின்னதாக ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ இன்வெர்ஸ் தட் கேப் ஆல்சோ. அண்ட் 9:30 ஓப்பனிங் ப்ரைஸையுமே நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி சூப்பரான க்ளோசர்ஸ் வச்சுருந்தது. ஸோ இந்த ட்ரேடில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு கொடுக்கல. ஸோ அது மட்டும்தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ப்ரைஸ் மற்றபடி எல்லாமே இருந்தது, SMT முதற்கொண்டு இருந்தது. அண்ட் ப்ரைஸுமே 9:30 ஃபஸ்ட் ப்ரெசென்ட் ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அதை இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ட்ரேடில் நமக்கு வந்து 2 டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. அண்ட் இந்த வால்யூம் பேலன்ஸ் கூட ப்ரைஸ் கீழே போகணுன்னு ப்ரைஸை கீழே தள்ளிவரத்துக்கு பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்தது. எல்லாமே இருந்தது இந்த ட்ரேடில். பட் வி ஹாவ் நோ ஸ்டாப் ஆன் டு ஹேப்பன். அதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இந்த ஹையை தான் ஸ்வீப் பண்ண போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு -1 hour இந்த லைவ் அக்கௌண்ட்டில். ப்ரைஸுமே ரொம்ப நேரம் சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் கீழே வர மாதிரியே இருந்தது, ப்ரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, மேலே போகிற மாதிரியே இருந்தது. பட் ஆனால் ஃபைனலி ஐ காட் -1 hour in this trade in live account. அண்ட் நத்திங் டு வரி. ப்ரைஸுமே இன்றைக்கி 1:1 போனால் போதுன்னு இருந்தது ஏன்னா எனக்கு. பட் ஆனால் என் பிரேக்கிங் லெவல் கூட தட்டாமல் ப்ரைஸ் வந்து அப்படியே என் ஸ்டாப்ஸ் தட்டிடுச்சு. ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் அந்த ஹையை ஸ்வீப் பண்ணோன்னே நான் எவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் என்டர் ஆகிட்டேன். ஸோ ஐ காட் 2 hour in this trade in எவாலுவேஷன் அக்கௌண்ட். ஸோ அந்த ட்ரேட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஹையை ஸ்வீப் பண்ண அடுத்த 10-15 கேண்டிலே ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இத்தனை ரிஜெக்ஷன் கேண்டில் ஏன் இருந்ததுன்னா, ப்ரைஸ் வந்து 10 AM அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸு குறிப்பிட்ட டைமில் மட்டும் தான் இண்டிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி 9:50 ஓப்பன் ஆன பிறகு தான் ஸ்டாப் பண்ணிட்டு கொடுத்தது. ப்ரைஸ் 10 AM அப்புறம் அப்படியே கீழே வந்துருச்சு. அண்ட் அந்த இண்டிகேஷனை வச்சு தான் நான் அந்த ட்ரேட் எடுத்தேன். அதையும் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் ப்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்வெர்ஷன் கொடுத்துருந்தது. ஸோ திஸ் இஸ் த இண்டிகேஷன் ஃபார் ஆக்டிவேட்டிங் எ செல் ப்ரோக்ராம். அண்ட் இந்த ட்ரேட் ஐடியாவில் தான் நான் இந்த இடத்துல திருப்பி என்டர் ஆனேன் எவாலுவேஷன் அக்கௌண்ட்டில். அண்ட் எஸ்எல்லுமே நான் கொஞ்சம் டைட்டாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் அதிக கான்ட்ராக்டில் கொஞ்சம் என்டர் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கிட்டேயே பக்கத்துலேயே வச்சுருந்தேன் எஸ்எல்லை. ஸோ நத்திங் டு வரி. ப்ரைஸும் 10 AM ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் few minutes தான் இருந்தது அப்போ. அண்ட் நான் இந்த ட்ரேடில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 10-10, அதாவது 10-10 டைமுக்குள்ளே, விச் மீன்ஸ் மேக்ரோ டைம் 9:50 to 10:10 சொல்லுவாங்க. அந்த டைம்லேயே ப்ரைஸ் வந்து டெலிவர் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஆஸ் எ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸும் அப்படியே தான் நடந்தது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பனிங் ப்ரைஸை நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த FEGயும் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் கூட ரிஜெக்ஷன் இல்லாமல் அப்படியே 10 AM ஓப்பன் ஆகி நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருச்சு. நம்ம என்ட்ரியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக. அண்ட் ப்ரீ மார்க்கெட்லேயும் நம்ம 2 hour புக் பண்ணோம். இன்றைக்கி எவாலுவேஷன் அக்கௌண்ட்லேயே 4% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அப்புறம் லைவ் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி -1 hour. இன்றைக்கி லைவ் அக்கௌண்ட்டில் வாங்கின எஸ்எல் வந்து ஒரு வேலிட் எஸ்எல் தான். ஸோ நத்திங் டு வரி. லெட்ஸ் see how the coming days are. அண்ட் லெட்ஸ் ஃப்ரெக்கிங் குட். ஃபாலோ பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க.